ஹலோ மக்களே, மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம வீராவுக்கு சூர்யாவோட சூழ்ச்சி வேலையெல்லாம் தெரிய வருது. அதே சமயத்தில் இனிமேல் இந்த வீட்டு பக்கம் கூட நீ வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு சூர்யாவை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. அது சில செமையாகவே இருந்துச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீரா கடையில் உள்ள கணக்கு எல்லாமே பார்க்கும்போது அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன நடக்குது இங்கே? இது வரைக்கும் கணக்கெல்லாம் சரியாகவே இல்லையே. அப்போ எல்லாத்துக்குமே காரணம் இந்த சூர்யா தானா? சூர்யா நம்மளை ஏமாத்துட்டா இருந்திருக்கான். இத்தனை நாளாட்டி கடையில் உள்ள பொறுப்பு எல்லாமே சூர்யா தானே பார்த்துட்டு இருந்தா. என்ன செய்யறது? இப்போவே இதை பற்றி சூர்யா கிட்ட கேட்டுட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் சூர்யாவை பார்க்குறதுக்காக வராங்க. சூர்யாவும் என்னாச்சு வீரா, எதுக்கு இவ்வளோ பதட்டமாக வர அப்படி கேட்கும்போது நம்ம வீராவும் கடையில் இத்தனை நாளாட்டு எல்லாமே பொறுப்பாக பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி தான் எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. எங்கள் மாமா எப்போ கடைக்கு போனாங்களோ அதில் இருந்து தான் உன்னோட சுயரூபம் எல்லாமே எங்களுக்கு தெரிய வருது. என்ன தைரியம் இருந்தால் எங்களை இத்தனை நாளாக ஏமாற்றிட்டு இருந்திருப்பா அப்படி கேட்கும்போது நம்ம சூர்யாவும் என்ன சொல்கிற வீரா, நீ எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படி சொன்ன உடனே வீராவும் என்னது புரியாத மாதிரி எதுக்கு நடிச்சிட்டு இருக்கா? எனக்கு இப்போ எல்லாமே தெரிய வந்துட்டு. கண்டிப்பாக கடையில் கணக்கு வழக்குகள் எல்லாமே சரியாகவே இல்லை. கடையில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது நாள் வரைக்கும் கணக்கு சரியாக கொடுக்காம இருந்திருக்க. இப்போ மாமா போன அப்புறமா தான் எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிய வருது அப்படி சொன்ன உடனே சூர்யா சமாளித்து பார்க்குறாங்க. என்ன தான் இருந்தாலும் வீரா கிட்ட அது நடக்க மாட்டேங்குது. நம்ம வீராவும் சூர்யாவை பார்த்து என்ன எது சொன்னாலுமே நான் சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை. கண்டிப்பாக நீ ஏதோ ஒரு சூழ்ச்சி வேலை செய்திருக்க. கடையிலேயே இவ்வளோ பெரிய திருட்டுத்தனம் பண்ண நீ வீட்டில் ஏதாவது ஒரு வேலை பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இனிமே இந்த வீட்டு பக்கம் கூட நீ வரவே கூடாது அப்படி சொன்ன உடனே நம்ம சூர்யாவும் என்ன வீரா, நீ தெரியாம பேசிட்டு இருக்க. இத்தனை வருஷமா மாறன் வீட்டில் இல்லாத சமயமும் பெரியப்பாக்கெல்லாம் இப்படி உடம்பு சரியில்லாத சமயமும் நான் தானே இந்த வீட்டுக்கு உதவியா இருந்தேன். இன்னைக்கு என்னோட தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே இப்படி பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா கிட்ட கேட்கும்போது இனிமே கடை பொறுப்பு எல்லாமே மாமாவே பார்த்துருவாங்க. மாமா இப்போ ஆரோக்கியமாக தானே இருக்காங்க. இனி இந்த கடை பக்கமாக நீ வரக்கூடாது, வீட்டுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம மாறணும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து சூர்யாவை பார்த்து என்ன சூர்யா ரொம்பவே உடஞ்சி போய் இருப்ப போல. ஏற்கனவே நான் சொன்னேன்ல, என்னைக்காவது ஒரு நாள் வீராவுக்கும் உன்னை பற்றி புரியதான் போது, அன்னைக்கு இந்த வீட்டை விட்டு அவள் வெளியில் அனுப்ப தான் போகிறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நடந்துச்சா அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா கிட்ட மாறன் எதிர்த்து நிற்கும்போது சூர்யாவும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நீ நடக்கிறத பார்க்க தானே போகிற. என்னைக்காவது ஒரு நாள் இந்த குடும்பம் பிரிய தான் போகுது. அதை பார்த்து நான் சந்தோஷப்பட தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன்கிட்ட சவால் விட்டுட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் புதுசாக நம்ம ராகவனோட ஒய்ஃபும் அந்த இடத்துல கலாட்டா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நம்ம வீராவுக்கு எரிச்சல் வர மாதிரி பல செயல்கள் செய்யும்போது அதை பார்த்துருந்த வள்ளியம்மையும் ராணியை எதிர்த்து நிற்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நீ பாப்பா கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்காது அப்படி சொன்ன உடனே ராணியும் என்ன பேசுறீங்க நீங்க? என்னோட பொண்ணை இப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியாதா? என்ன கனி பாப்பா, எதுக்கு என்ன பார்த்து பயந்து போற? இனிமே நான் தான் உண்ட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கனி கிட்ட ரொம்பவே அன்பா பேசுறத பார்த்த நம்ம வீராவும் கனியை ராணி கூட சேராதவாறு பார்த்துட்டே இருக்காங்க. ராணிக்கு பழக்க வழக்கங்கள் எதுவுமே சரியே கிடையாது. இது எல்லாத்தையுமே நம்ம வீரா கவனிச்சுட்டே வராங்க. அதே சமயத்தில் ஆதியும் நம்ம நினச்ச மாதிரியே அந்த ராணி அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டா. இனிமேல் ஆட்டம் ஆரம்பிக்க தான் போகுது. அதே சமயத்தில் இந்த கலெக்டர் வீரா இனி இந்த கலெக்டர் பொறுப்புலேருந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சதி செயலை செய்கிறாங்க. இப்படி ஒரு பக்கமாக ஆதி, சூர்யா, ராணி எல்லாரும் சேர்ந்து நம்ம வீராவுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு பல வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாறன் செம அதிரடியாக களத்தில் இறங்கி வீராவை இந்த இக்கட்டான சுச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம வீராவும் ராமச்சந்திரன் கிட்ட இத்தனை நாளாட்டு கடை பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த சூர்யா இனிமேல் இந்த வீட்டு பக்கம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லும்போது ராமச்சந்திரனுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பாக சூர்யா இன்னும் பல சூழ்ச்சி வேலைகள் செய்திருப்பானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம ராமச்சந்திரனுக்கு வருது. அதே சமயத்தில் மாறன் எல்லா விஷயத்தையும் ராமச்சந்திரன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சூர்யா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம வீராவுக்கு கூடிய சீக்கிரமாக தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம்.